அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக 8வது நாளினுடைய தராவி தொழுகையை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஏறத்தாழ முதல் 10 நாட்கள் நிறைவு பெறக்கூடிய தருவாயில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். 2வது 10 குறித்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிடும் போது அது மகபிரத்திற்குரிய 10, பாவ மன்னிப்புக்குரிய 10 என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். சில மனிதர்களுடைய பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பதே கிடையாது. குறிப்பாக தீய எண்ணங்களோடு வாழக்கூடிய மனிதர்களின் எந்தவித பாவத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பது கிடையாது. 2வது 10 அடைந்து அந்த 2வது 10 நமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் முக்கியமாக ஒரு 7 குணங்களில் இருந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த 7 குணங்களும் நம்மிடத்தில் நிச்சயமாக இருக்கும், அல்லது 7ல் 1வது நம்மிடத்தில் இருக்கும். இதில் முதல் 4 குணம் என்பது நயவஞ்சகத்தினுடைய அடையாளத்தன்மையாக, முனாஃபிகீன்கள் இஸ்லாத்திற்கு விரோதமானவர்களுடைய அடையாளமாக முதல் 4 குணங்கள் இருக்கிறது. அடுத்த ஒரு குணம் என்பது விபச்சாரத்தை விடவும் மோசமான ஒரு குணமாக இருக்கிறது. அடுத்து ஒரு குணம் என்பது அல்லாஹ்வின் அர்ஷ் நடுங்கும் அளவிற்கு அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய குணமாக இருக்கிறது. அடுத்த ஒரு குணம் என்பது சொர்க்கத்திற்குள் நாம் நுழைய முடியாத சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குணமாக இருக்கிறது. ஆக மொத்தம் 7 குணங்களை நான் பட்டியலிடுகின்றேன். அந்த பட்டியலில் ஏதேனும் ஒரு குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் அல்லது அனைத்தும் நம்மிடத்தில் இருந்தால் நிச்சயம் மாற்றிக்கொள்வதற்கு நாம் நிச்சயம் முயற்சி செய்தே ஆக வேண்டும். இல்லையெனில் இந்த ரமலானிலும் கூட பாவ மன்னிப்பு வழங்கப்படுகின்ற 2வது 10 கூட நமது பாவங்கள் மன்னிக்கப்படாது என்பதை நாம் சிந்தனையிலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்பஉன் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் ஹாலிஸன். யாரிடத்தில் 4 குணங்கள் இருக்கிறதோ அவன் நிச்சயமாக நயவஞ்சகத்திலே இருக்கின்றான், இஸ்லாத்திற்கு விரோதம் செய்யக்கூடியவர்களுடைய பட்டியலில் அவன் இருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அதில் முதல் தன்மை என்ன தெரியுமா? இதா துமின கான. அவனிடத்தில் ஏதேனும் ஒரு அமானித பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டால் அதில் மோசடி செய்வான். அமானிதம் என்றால் ஒன்றும் பெரிதாக அல்ல. ஒரு பொருளையோ ஒரு செய்தியையோ அல்லது ஒரு பணத்தையோ அல்லது வேற ஏதேனும் ஒரு முக்கியமான விஷயத்தையோ உங்களிடத்திலே கொடுத்து விட்டு இதை நான் கேட்கும் போது கொடுங்கள், நான் கொடுத்தது யாருக்கும் தெரிய வேண்டாம், இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், யாருக்கையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி நம்மள்கிட்ட சில விஷயங்களை சொல்கின்றார்கள் அல்லவா? இதுதான் அமானிதம். இதை பேணி பாதுகாக்காதவன் நயவஞ்சகன். நமக்குள்ளேயே இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரகசியமா சொல்லுவோம். நம்ம குடும்ப சம்பந்தப்பட்டது கூட சொல்லியிருப்போம், அல்லது நமக்கு விரோதமான ஒரு ஆளை பத்தி கூட சொல்லியிருப்போம். இத அப்படியே கேட்டுட்டு அசத்து சொன்னாக யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுனாக எனக்கு மனசு கேட்கல, ஓன்ட்ட மட்டும் சொல்றேன், நீ யார்கிட்டையும் சொல்லிடாத, மனசுல வச்சுக்க. அந்த அப்படியே போய் இன்னொருத்த ஓன்ட்ட மட்டும் சொல்ற, நீ மனசுல வச்சு கடைசியில அசர்த்துட்டே வந்துடும். அசர்த்து சுரண்ட அசர்த்து ஒண்ணு சொன்னாரு, ஒன்னுக்கு மட்டும் அந்த சுரண்ட அசர்த்து நான் தான்யா, அது சொன்னதே நான் தான் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சு போயிடும், ஆகி போகிறது அல்லவா? அது மாதிரி ஒரு பொருள், அது ஒரு குண்டூசியாக இருந்தாலும் உங்க இடத்திலே அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டால் அதை திரும்ப நீங்கள் கொடுத்து விட வேண்டும். இல்லையெனில் அல்லாஹ்விடம் அதற்கு நிச்சயம் கேள்வி கணக்கு உண்டு.
இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் வாழ்ந்த ஒரு இறைநேசர் மரணித்து விடுகின்றார். அவர் மரணித்த பிறகு அவருடைய மாணவர் ஒருவர் கனவிலே காண்கின்றார். கண்ட மாணவர் கேட்டார், அல்லாஹ் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டான்? அந்த இறைநேசர் சொன்னார், அல்லாஹ் என்னிடத்தில் நிறைய கேள்விகளை கேட்டான், அனைத்திற்கும் நான் பதில் சொன்னேன். மாணவர் கேட்டார், அனைத்திற்கும் பதில் சொன்னீர்களா? சொர்க்கத்தில் எந்த அந்தஸ்தில் இருக்கிறீர்கள்? அந்த இறைநேசர் சொன்னார், இன்னும் சொர்க்கத்திற்குள் நுழையவில்லை, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாமல் நிற்கின்றேன், அதற்கான விடை கிடைத்தால் நான் சொர்க்கம் நுழைவேன். அப்படி அல்லாஹ் என்ன கேட்டான்? நான் மௌத்தா போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கிழிந்த என்னுடைய சட்டையை வாங்குவதற்கு பக்கத்து வீட்டில் ஒரு ஊசியையும் நூலையும் வாங்கினேன். என்னுடைய சட்டையை தைத்து விட்டேன். ஆனால் ஏதோ ஒரு சிந்தனையில் அதை கொடுக்க நான் மறந்து போனேன். அல்லாஹ் இப்ப என்ன கேட்டான், உன்னை நம்பிதான் அந்த ஊசியை கொடுத்தான், உன்னை நம்பிதான் அந்த நூலை கொடுத்தான், திரும்ப ஏன் கொடுக்கிறேன்னு அல்லாஹ் கேட்கின்றான். அதற்கு பதில் சொல்லாம நான் அப்படியே நிக்கிறேன். எது? ஒரு குண்டூசிங்க, ஒரு இறைநேசரின் நிலை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட என்னதை வாங்கிட்டு நம்ம கொடுக்காம இருந்திருப்போம். எத்தனை பேருக்குள்ள இந்த கனவுலே இருக்கும், இது இவக்குள்ள தானே போய் கொடுக்கணுமே, சரி இருக்கட்டும், அவளா வந்து கேட்டா பார்ப்போம், இல்லைன்னா வந்த வரைக்கும் லாபம், இல்லைன்னா என்னது வந்த வரைக்கும் லாபம், ஒரு தூக்குவாரி லாபம், ஒரு டிஃபன் பாக்ஸ் லாபம், வந்த வரைக்கும் லாபம், இருக்கட்டும், பிரச்சனை பார்த்துக்கலாம் நினைக்கிறோமா இல்லையா? அமானிதத்தை கொடுத்தால் அந்த அமானிதத்தை மோசடி செய்யக்கூடியவன் இஸ்லாத்திற்கு எதிரான செயலை மேற்கொள்ளக்கூடியவன் என்று இறை தூதர் அவர்கள் கற்பித்தார்கள். அடுத்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஇதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய்யை மட்டுமே பேசுவான். உண்மையை பேசும் சொன்னா உண்மை எந்த கடையில விக்குது, கிலோ எவ்வளவு கேட்பான். உண்மையா அது எந்த கடையில விக்குது ஆலிம்சா, கிலோ 1 கிலோ கொடுப்பாங்களான்னு கேட்பாரு. வாயை திறந்தாலே பொய் 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 பொய், யார்கிட்டையும் உண்மையை பேசியிருக்க மாட்டாரு. மனைவிட்ட பொய், பிள்ளைகிட்ட பொய், நண்பன்கிட்ட பொய், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பொய், வியாபாரத்துல பொய், அதுல பொய், இதுல பொய், எல்லாவற்றிலும் பொய். பொய் என்பது சிறிய பாவம் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு விறகு கட்டையை எப்படி தீ கொஞ்சம் கொஞ்சமாக எரித்து சாம்பலாக்குகிறதோ அதுபோன்று நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பொய்யும் உங்களுடைய ஈமானை கொஞ்சம் கொஞ்சமாக எரித்து சாம்பலாக்கிவிடும். ஈமான் என்பது ஜொலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி. ஒருவன் பொய் பேசினால் அந்த கண்ணாடியில் ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது. அந்த பொய் அதிகரிக்க அதிகரிக்க புள்ளி அதிகரிக்கிறது. இறுதியாக ஈமானுடைய ஒளி உள்ளத்தில் இருந்து அகற்றப்படுகிறது. உள்ளத்தில் அகற்றப்பட்டால் முகத்திலும் அகற்றப்பட்டு விடும். 2வது விஷயம், பொய் பேசக்கூடிய பழக்கம் எல்லார்ட்டையும் இருக்கும். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல்ல பொய் பேசியிருப்போம், முடிஞ்ச அளவுக்கு அதை நாம தவிர்த்து கொள்ளணும். 3வது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஇதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை மீறுவான். எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியில நினைச்சு நிக்கிறது இல்ல. இன்னைக்கு வரனா இன்னைக்கு வரதில்லை, 4 நாள் கழிச்சு வர்றது, 3 நாள் கழிச்சு தரதுன்னா 3 நாள் கழிச்சு தரது இல்ல, 10 நாள் கழிச்சு தரது. இப்ப பாப்போம்னா இப்ப பாக்குறது இல்ல, 4 நாள் கழிச்சு பாக்குறது. எந்த வாக்குறுதி யார்கிட்ட கொடுத்தாலும் முடிஞ்சா நிறைவேற்றணும். ஒரு ஆள் சும்மா கூப்பிடுதாருன்னு வச்சுங்களேன், நிமிஷம் நாளைக்கு வீட்டுக்கு வரீங்களா, வாரன்னு சொல்லிட்டா போயிடணும். வாரன்னு சொல்லிட்டா என்ன செஞ்சிடணும், போயிடணும். போக முடியலையா, யாரு கூப்பிட்டாரோ அவர்கிட்ட நாம மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி நேற்று கூப்பிட்டீங்க, வர முடியாத சூழ்நிலை, எதுவும் மனசுல நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லணும். நாம யாரும் செய்ய மாட்டோம். யாராவது கூப்பிட்டு ஏதாவது ஒண்ணு நடக்கிற ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு வச்சுங்களேன், ஆஹா நீ சொன்னார போகலையே, சரி 2 நாளைக்கு ஆள்கிட்ட பேச்சு கொடுக்க வேண்டாம், அடுத்த 4வது நாள் எதுவும் தெரியாத மாதிரி அப்படி சகஜமா அப்படி லைட்டா அப்படி சகஜமா பேசி, அன்னைக்கு மறந்தே போச்சுங்க, மறந்துருக்கலாம் செய்யாது, நல்லாவே ஞாபகத்துல இருந்திருக்கும், என்ன செஞ்சிருவோம், மறந்தே போச்சு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி யார்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க நிறைவேற்றுங்க. 4வது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், தாய்மார்கள் ரொம்ப கவனமா கேளுங்க. புகாரில இருந்து ஹதீஸ் பதிவாகுது, ஒரு சண்டை வந்து விட்டது என்று சொன்னால், ஒரு விவாதம் வந்து விட்டது என்று சொன்னால், ஒரு தண்ணிக்காகவோ ஒரு சாப்பாட்டுக்காகவோ ஏதோ ஒன்றுக்காக ஒரு சண்டை வந்து விட்டது என்று சொன்னால்,
அந்த சண்டையில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்து பேசாமல் எடுத்த உடனே கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவனாக இருப்பான். சண்டைனா நீ இப்படி செஞ்ச, நான் இப்படி செஞ்சிருக்கேன், நீ செஞ்சதும் தப்பு, நான் செஞ்சது தப்பு, அவ்வளவுதான். இதுதான் பேசணும். இதை பேசுறது இல்ல. நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன் தெரியும், உன் புருஷன் எப்படிப்பட்டவன் தெரியும், அது தெரியும், எனக்கு இது தெரியும், வண்டவன் நண்டவனமே இப்ப எடுத்து விட்டோம்னா தெரு நாரி போயிடும், ஊர் நாரி போயிடும். நீ அதான இதான ஆனா கூட வளர்க்கிற கடைசி எதுக்கு சண்டை போட தெரியாது. பேசி எதுக்கு சண்டை போட்டு தெரியலையே, அப்புறம் பக்கத்துல யாரும் இதுக்கு சண்டை போட்டு அப்படின்னு திரும்ப ஆரம்பிப்பாங்க இல்லையா? நோன்பு நேரம் கொஞ்சம் வாய் அடக்கிறாமல. நம்ம நோன்பு நேரம் வாய் அடக்கிறாங்க, சாப்பிடுறது சொல்லல, பேசுறது சொல்றேன். நீங்க நோன்பு வச்சிருக்கீங்க, நாங்க ஏன் வாய் அடக்கணும்? நோம்பாடியே காது வந்து கேட்க முடியல இல்லையா? நோம்பு நேரத்திலேயாவது இந்த வாய்க்கு ஒரு கூட்டை நாம போட்டே ஆகணும். கணிப்பிற்குரிய ஆண்களே, பெண்களே, அப்ப இந்த 4 தன்மையை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விபச்சாரத்தை விட பெரிய பாவம். விபச்சாரமே பெரும்பாவம் தான். விபச்சாரம் இருக்கு இல்லையா, இந்த விபச்சாரமே பெரும்பாவம் தான். இந்த விபச்சாரத்தை விட பெரும்பாவம் என்பது என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. ஒரு ஆளை பற்றி புறம் பேசுவது என்பது விபச்சாரத்தை விட பெரிய பாவமாகும். சஹாபாக்கள் கேட்டார்கள், வகைஃபல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. புறம் பேசுறதுங்கிறது விபச்சாரத்தை விட எப்படி பெரிய பாவமாகும் அல்லாஹ்வின் தூதரே? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரஜுல யஸ்னி ஃபயதூபுல்லாஹு அலைஹி. ஒரு மனிதன் விபச்சாரம் செஞ்சிட்டானா அவன் அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சா முடிஞ்சிருச்சு. விபச்சாரம்ங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் பணத்தை கொடுத்தோ அல்லது வேண்டியோ விரும்பியோ எப்படியோ சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் அல்லாஹ்விடம் தனித்தனியா தௌபா செஞ்சிட்டாங்கன்னா அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான். இன்ன ஸாஹிபல் கீபத்தி லா யக்ஃபரு லஹு ஹத்தா யக்ஃபரஹா லஹு ஸாஹிபஹு. ஆனா நீங்க யாரை பத்தி புறம் பேசுனீங்களோ அந்த ஆளு மன்னிக்காத வரையிலும் நீங்க 150 ஹஜ்ஜுக்கே போய் 500 குட்டிய குர்பானி கொடுத்து ஒரு வருஷம் ஃபுல்லா நின்று தொழுது நீங்க அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நான் இஸ்மாயில் பாய் பத்தி பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆட்டுக்குட்டி விஷயத்துல இஸ்மாயில் பாய் பத்தி பேசிட்டேன். புறம்ங்கிறது இருக்கிற பேசுறதுதான். ஒண்ணு நீங்க என்ன நினைக்க கூடாது, இல்லாத பேசினாதான் புறம் நினைச்சிருவார். இல்லாத பேசினா அது இட்டு கட்டுறது, இருக்கிறத பேசுதான் புறம். பேசிட்டோம்னா இவர்கிட்ட போய் நான் கேட்கணும், ஐயோ அன்னைக்கு நான் உங்களை தெரியாதனமா இப்படி பேசி போட்டேன், நீங்க மன்னிச்சிருங்க. ஏன்ட்டு ஒரு ஆள் கேட்டாரு. அப்படி சமீபத்தில் 4 நாளைக்கு முன்னாடி டக்குன்னு முசாபா கொடுத்து, அசத்து நீங்க மன்னிச்சுக்கணும் அப்படின்னாரு. ஏங்க என்னங்க ஆச்சு? இல்ல நீங்க முதல் நாள் தொலை வைக்கும் போது என்ன இவரை போட்டு ரொம்ப நேரம் தொலை வைக்கார, ரொம்ப நேரம் ஒரு 11 மணி வரை இருக்கிறாரு, ரொம்ப மோசமான இருக்கு அப்படின்னு என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், மன்னிச்சுங்கன்னு கேட்டாரு. இந்த மாதிரி கேட்கறதுக்கு எல்லாருக்கும் மனசு வருமானு கேட்டா வராது. அப்ப யாரை பத்தி பேசுறோமோ அவன் கையை பிடிச்சு நீங்க கேட்டாலே நோம்பு ஏத்துக்கப்படும், கொடுக்கிற சக்காத் ஏத்துக்கப்படும், கொடுக்கிற தான தர்மம் ஏத்துக்கப்படும், நாம செய்யற அனைத்து அமலும் ஏற்றுக்கொள்ளப்படும். இது 5வது தன்மை. 6வது தன்மையை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 6வது தன்மை இருக்க இன்னைக்கு கேவலம். இந்த 6வது தன்மை எல்லார்ட்டையும் வந்துருச்சு. யாராவது ஒரு பாவி நமக்கு ஏதாவது ஒரு சின்ன உபகாரம் பண்ணிட்டான் அல்லது ஏதோ ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கான்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை வாய்க்கு வந்த மாதிரிதான் புகழ்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா முதிஹல் ஃபாஸிகு கலிபர் ரப்பு தஆலா வஹதஸலஹுல் அர்ஷ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது 2வது நாள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க, பொருத்தம் இல்லாத ஒரு மனிதனை புகழும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபப்படுகின்றான். அல்லாஹ் கோபப்படுவதனால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் சிம்மாசனம் நடுங்குகிறது. இன்னைக்கு இஃப்தார் நிகழ்ச்சி வைக்கிறாங்க சென்னையில. இஃப்தார் நிகழ்ச்சி வைக்கிறாங்க. இஃப்தார் நேரம் துஆ கபூலியத்து ஆகக்கூடிய நேரம். பிரபலமான ஒரு பெருமுகம், பிரபலமான ஒரு நடிகர், பேரை சொல்லக்கூடாது, சபகட்டு போயிடும், கொண்டு நிப்பாட்டுறான். பூரா பேர் கத்துறான். பூரா பேர் என்ன செய்யறான்? வாயில வந்தவ கத்துறான். அவரு கூட உட்கார்ந்து நோம்பு திறக்கிறது என்ன பெரிய அவங்க கூட உட்கார்ந்து நோம்பு திறக்கிற மாதிரி
அது ஒரு பெருமையாக அங்க இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களின் சிலர்கள் என்ன செய்றாங்க, பெருமையாக வேற சொல்கின்றார்கள். பொருத்தமற்றவரை போடக்கூடிய பழக்கம் இன்றைக்கு நம்மில் பல பேருக்கு இருக்கு, பல பேருக்கு இருக்கு. கொஞ்சம் ஒரு உபகாரம் பண்ணிட்டாரு, அதே ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்து நீக்கி விட்டாரு, அல்லது வேற ஏதோ நமக்கு ஒரு பெரிய இது பண்ணிட்டாரு, அந்த ஆள் கிட்டவரும் தெரியும், அவர் பாவியும் தெரியும், அவர் எல்லாத்துலயும் மோசமானவரும் தெரியும். இருந்தாலும் உங்களை மாதிரி பேசுவேன், உங்களை மாதிரி நம்ம உங்களை மாதிரி எல்லாம் யாராவது முடியுமா, யாரு நீங்க, அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிஃப்ட கொடுத்துட்டா அப்படின்லாம் பேசக்கூடாது. ஒரு ஆளை புகழ்றோம்னா அவர் அந்த புகழுக்கு உரித்தவராக இருக்கணும். ஒரு ஆளை சொல்றோம்னா ஒரு வார்த்தை சொல்றோம்னா அந்த வார்த்தைக்கு தகுதியானவரை பார்த்து என்ன செய்யணும், புகழணும். அப்ப இது 6வது தன்மை. 7வது குணம், நம்மளை சொர்க்கத்துக்கே போக விடாது. பிஸ்மில்லாஹ் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன், கோல் மூட்டக்கூடிய கோல் மூட்டி சொர்க்கத்துக்குள்ள நுழையவே முடியாது. ஒரு ஆளை நமக்கு பிடிக்கலன்னா அவரை பத்தி இன்னொரு ஆள்கிட்ட கோல் மூட்டுறது, என்ன ஒரு இப்படி அது இது முறையா, இதெல்லாம் சரிதானா, இது என்ன இது பழக்கம், இது ஒரு நியாயமா இருக்கா, அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு பெருமாள் சொல்றாங்க, நீங்க கோல் மூட்டக்கூடிய பழக்கத்தை என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க. கோல் மூட்டக்கூடிய பழக்கம் என்பது எங்க கொண்டு போகும்னாங்க, உங்களை சொர்க்கத்துக்குள்ளேயே நுழைய வைக்காதுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த கோல் மூட்டக்கூடிய பழக்கத்தை நாம் என்ன செஞ்சிடணும், அறவே கைவிட்டணும். அப்ப இது மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் வரக்கூடிய நாட்கள்ல அதை தெளிவுபடுத்த. இந்த 7 கேரக்டர் தயவு செஞ்சு போய் யார்ட்டையும் பேசாதீங்க, வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுங்க. அது மாதிரி சண்டை போட்டா கெட்ட வார்த்தைகள் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. பொருத்தம் இல்லாதவர்கள் என்ன செய்யாதீங்க, புகழாதீங்க. ஒரு காலமும் புறம் பேசாதீங்க. அதே போன்று என்ன செய்யுங்க, முதல்ல சொன்னது என்ன சொன்ன, விரல விட்டு எண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, முதல்ல என்ன சொன்ன, முதல் பாயிண்ட் என்னங்க சொன்ன, மறந்துட்டீங்களா? 7 பாயிண்ட் சொன்னேன். அந்த 7 பாயிண்ட் என்ன செய்யுங்க, வாழ்க்கையில கடைபிடிங்க. அது மாதிரி என்ன செய்யுங்க, அமானித பொருட்களை யாரும் கொடுத்தாங்கன்னா அதை நிறைவேற்றுங்க. ஆக மொத்தம் இந்த 7 தன்மைகளை இந்த ரமலான்ல 2வது 10க்கு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறான், மன்னிச்சிடறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான்ல நல்ல அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.